ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுபாஸ் கிச்சன். சுபாஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான 2-in-1 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வெஜிடபிளை வச்சு 2 ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது புடலங்காய் கூட்டும் புடலங்காய் விதைகளை வச்சு துவையலும் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புடலங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு காரத்தூள் எதுவும் தேவைப்படாது, பச்சை மிளகாவே போதும். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவே இதில் சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான உப்பு. ஸோ இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க. புடலங்காய் நம்ம நிறைய விசில் வச்சோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும், சாப்பிட்றதுக்கு அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ ஒரு 3லேருந்து 4 விசில் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான சட்னி ரெடி பண்ணிடலாம். புடலங்காய் விதையை வச்சு தான் இந்த சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா காஞ்ச மிளகாய் நல்லா கரிஞ்சு போயிடும். அதனால் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. அது வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 60% வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த புடலங்காய் விதைகளை அதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரணும் அந்த விதைகள். இல்லைனா அதனுடைய ரா ஸ்மெல் அந்த துவையலில் இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பாட்லேயே வேக வைங்க. அதாவது மூடி போடாமல் சும்மா ஓப்பன் பாட்லேயே நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கனாலே அதனுடைய ஸ்மெல் எல்லாமே போயிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 4-5 பல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டாலும் சரி, இல்லை துருவி போட்டுக்கிட்டாலும் சரி. அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சேர்த்துக்க வேணாம். தேங்காய் ஆட் பண்ணோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இங்கிட்டு நம்மளுக்கு புடலங்காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு, பருப்புமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு சின்ன கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மத்து வச்சு கடையணும்னு கிடையாது. ஏன்னா லைட்டாக அதில் இருக்கக்கூடிய தக்காளி, அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மசிச்சு விட்டாலே போதும். அது டேஸ்ட் வைஸு சூப்பராகவே இருக்கும். மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா ரொம்ப கூழாக போயிடும். ஸோ கரண்டி வச்சு இந்த மாதிரி ஜென்ரலாகவே நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். புடலங்காவில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம பாடியை அது நல்லாவே மெயின்டைன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக காய்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அதுலேயே இந்த மாதிரி 2-in-1 ரெசிபி அப்படிங்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் அதை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லாவே நமக்கு மசிஞ்சு வந்துருச்சு ஓரளவுக்கு. ஸோ காய் முழுசாக இருக்குது. பருப்பு, அந்த தக்காளி எல்லாத்தையுமே நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, அது கூட பார்த்திங்கன்னா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிளகோட காரம் நல்லாவே இருக்கும். இது கூட காஞ்ச மிளகாய், அந்த தாளிப்புக்காக மட்டும் காஞ்ச மிளகாய் போட்டால் போதும், காரத்துக்கு தேவைப்படாது. ஸோ இது கூட நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த குக்கரை லைட்டாக தண்ணி விட்டு அலம்பி அதில் ஊற்றினாலே போதும். அந்த அளவுக்கு அதனுடைய அளவு இருந்தால் போதும், தண்ணியோட அளவு. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது டேஸ்ட்டு மாறி போயிடும். ஏன்னா நம்ம அதில் கம்மியான அளவு தான் காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டரையுமே நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து வர ஸ்டேஜில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பருப்பு நீங்கள் எந்த டிஷ்லலாம் ஆட் பண்ணுறீங்களோ அது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கேஸ் ட்ரபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம வதக்கி வச்சுருக்க சட்னியுமே நல்லா ஆறி வந்துருச்சு. ஸோ அதையுமே அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூடான சாதத்தில் இதை நெய் லைட்டாக ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். புடலங்காய் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடம்புக்கு. எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசனில் தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம். அதனால் நமக்கு நிறைய கான்ஸ்டிபேஷன் ஆகும். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷனையுமே இந்த புடலங்காய் க்யூர் பண்ணுது. அப்படிங்கும்போது நம்ம ஏன் ஸ்கிப் பண்ணணும்? கண்டிப்பாக கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.